இன்னைக்கு நாம பிளாசம் ஆஃப் பவரோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட் பண்ண இப்ப அரசவையில மகாராஜா முன்னாடி தான் எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப ஜின்னு வந்து மகாராஜா கிட்ட, அரசே நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இந்த ஷேஷாவுக்கும் இறந்து போன என்னோட மனைவிக்கும் நிறைய ஒத்துமை இருக்கு. இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்ல வர, இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு கோவம் வருது. ஜினே வார்த்தையை அளந்து பேசு. நம்ம ஷேஷா ரொம்ப அறிவாளியான பொண்ணு. அவளுக்கு வாசனை தரவுலாம் செய்யறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த உலகத்துல உன் மனைவிக்கு மட்டும்தான் அது செய்ய தெரியுமா என்ன? அதோட பொண்ணுங்க தனிமையில இருக்கும்போது தன்னோட விரலை வச்சு தட்டுறது ஒரு சாதாரண பழக்கம் தான். அது எப்படி உன்னோட மனைவிக்கு மட்டும் சொந்தமான பழக்கம்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம வானத்துல 2 நிலா தெரிகிறது, நட்சத்திர கதவுலாம் திறக்கிறதுலாம் பேசுறியே, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இத போய் இவ கூட சம்பந்தப்படுத்தி என்னன்னோ பேசிட்டு இருக்கே, லாஜிக்கே இல்லாம அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. அப்ப மகாராஜா ஜின்ன பார்த்து, டேய் உன் மனைவி இறந்து 3 வருஷம் ஆயிருச்சு. அவ மேல இருக்கிற ஞாபகத்துல உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி திட்ட. அப்பவும் விடாம, நீங்க எதுவும் பேச வேணாம், நான் இவகிட்டே கேட்டுக்கிறேன். நீ இவ்வளவு காலமா நார்த் வெஸ்ட்ல தான் இருந்த, அப்புறம் எப்படி அந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற ரகசிய வழி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம சேஷாவை பார்த்து கேக்குறான். சேஷா என்ன சொல்ல போறான்னு எல்லாருமே பாக்குறாங்க. அவளும் மகாராஜா கிட்ட வந்து, அரசே நிலைமை இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல, அதனால நான் எதையும் மறைக்க விரும்பல. உண்மை என்னடா, நானும் இறந்து போன இளவரசியும் நண்பர்கள், நாங்க மீட் பண்ணிக்கிட்டதே அப்படின்னு சொல்லி ஒரு கதை காட்டுறா. அதாவது என்ன சொல்றானா, இவ வயசுக்கு வந்தப்ப இவளோட அண்ணன் தலைநகரத்துல இருந்ததால அவளோட அண்ணன் கிட்ட பேச புறா மூலம் தூது அனுப்பியிருக்கா. அப்படி ஒரு நாள் அந்த புறா வந்து அடிபட்டு தலைநகரத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டுல விழுந்துருச்சான். அந்த பொண்ணு புறாவுக்கு வைத்தியம் பார்த்து அந்த லெட்டரை வந்து வந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுருக்கா. இவனும் அதுக்கு நன்றி சொல்றதுக்காக மறுபடியும் அதே வீட்டுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கா. இவங்க இப்படி மாறி மாறி அனுப்பி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்றா. அப்படின்னா நீ சொல்ற அந்த பொண்ணு ஜின்னோட மனைவியா? ஆமா அரசே, ஆனா ஜின்னு வந்து இதை நம்பல. இது சுத்த போய், என் மனைவி இத பத்தி என்கிட்ட சொன்னதே இல்ல. உடனே நம்ம சேஷா வந்து, கிங்குவாக்கா என்கிட்ட அவங்க ஊர் பழக்க வழக்கத்தை பத்தி சொன்னாங்க, நான் என்னோட ஊரை பத்தி அவங்களுக்கு சொல்லுவேன். 2 பேருக்குமே வாசனை திரவியம் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த சீக்ரெட் வழிய பத்தியும் அந்த பாம்பு ரத்தத்தால செய்யற வாசனை திரவத்தை பத்தியும் கிங்குவாக்கா அந்த லெட்டர்ல தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு லெட்டர் போடுறதை நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி அளந்து விட, இவ சொன்னதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஜின்ன பார்த்து, ஏய் அவ சொன்னதை கேட்கலையா, ஒழுங்கா அவகிட்ட சாரி கேளு. இதுக்கப்புறம் தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அவ பின்னாடி சுத்துறத நிறுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் வார்னிங் கொடுக்கறான். உடனே ஜின்னு வந்து, பட்டத்து இளவரசருக்கு ஒண்ணு தெரியணும், நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்ச ஒருத்தர் அவங்களோட உருவத்தை மாத்திட்டு வந்தா கூட கண்டிப்பா அவங்கள நம்மளால பார்க்க முடியும். உடனே நம்ம தலைவன், இங்க பார், இறந்து போன மனைவி மேல இவ்வளவு பாசம் இருக்கிறத பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த பாசமே உன்னை ஒரு பைத்தியக்காரனாக்கிட்டா அது நல்லா இருக்காது. நீ பேசாம கோவில்ல போய் தியானம் பண்ணு, அதை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட தேவையில்லாம பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, உடனே மகாராஜா நம்ம ஜின்ன வந்து பயங்கரமா திட்டுறாரு. அதோட நம்ம தலைவி கிட்ட சாரி கேட்க சொல்றாரு. உடனே அவனும் சாரி கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். கட் பண்ண தலைவி அவளோட இடத்துக்கு போயிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. உனக்கே தெரியும், இறந்து போன அவனோட மனைவி இருக்காள, அவ திமிரு பிடிச்சவ, யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரமா பழக மாட்டா. ஆனா உன்கிட்ட மட்டும் எப்படி இவ்வளவு க்ளோஸா இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, ஆனா நம்ம தலைவி அசால்ட்டா அத பத்தி சொல்ல முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு நம்ம தலைவனும், சரி பரவாயில்ல விடு, நான் அதை பத்தி கேட்கல, சரி என்னோட அரண்மனைக்கு வா, உனக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவிய அவன் கூப்பிட்டு போறான். உடனே தலைவி கேக்குறா, இல்ல எனக்கு புரியல, நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் நீங்க அப்படியே விட்டுட்டீங்க, எதுவும் கேட்க மாட்டீங்களா? அதுக்கு நம்ம தலைவன், உனக்கு சொல்ல விருப்பம் இல்லாதப்ப உன்னை கட்டாயப்படுத்த கேட்கிற உரிமை எனக்கு இல்ல. இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு ரகசியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம ஒன்னும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலையே, அப்படி ஒருவேளை நமக்கு கல்யாணம் ஆயிருந்தா கூட உன்னோட தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுறதுக்கோ உன்னை கேள்வி கேட்கறதுக்கோ எனக்கு எந்த உரிமையும் இல்ல. தலைவன் அப்படி சொன்னதும் நம்ம தலைவிக்கு இன்னும் ஹீரோ மேல ஒரு மரியாதை வந்துடுது. இந்த உலகத்துல இருக்கிற மத்த ஆம்பளைங்க மாதிரி நீங்க இல்ல, உங்க எண்ணம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தலைவி சொல்ல, அதுக்கு நம்ம தலைவன், கல்யாணங்கிறது ஒரு புருஷன் தன்னோட பொண்டாட்டியோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு உரிமை. ஆனா அவளோட சுதந்திரத்திலயோ இல்ல அவளோட தனிப்பட்ட விஷயத்திலயோ தலையிடுறது அவனோட உரிமை இல்ல. சோ கல்யாணங்கிறது அவளுக்கு எப்பவுமே ஒரு தடையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவிய அங்க இருந்து கூப்பிட்டு போறான். கட் பண்ண தலைவி அங்க இருந்து போயிட்டு இருக்க. அப்ப நம்ம பூலிங்க இருக்காள, அவ அங்க வந்து, ஏ சேஷா உனக்கு ஒன்னும் ஆகலையே, ஏதாவது அடிபட்டு இருக்கா? நேத்து ராத்திரி பூரா உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா, உனக்கு ஒன்னும் ஆகலையே? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகல, என்ன மன்னிச்சிடுமா, என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு, இல்ல நான் தானே உன்னை கூப்பிட்டு போனேன், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கல, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுதா என் வாழ்க்கை முழுக்க நான் குற்ற உணர்ச்சியிலே இருந்திருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்தினாரு.
காப்பாத்தினாரு. யாரு அவனா? அவனே நோஞ்சா மாதிரி இருப்பான். அவன் வந்து உன்னை காப்பாத்தினானா? என்னால நம்பவே முடியலையே. உடம்பு முடியலனா என்ன, இப்ப காப்பாத்துற எண்ணம் இருந்தா போதும். அதோட உடம்பு முடியலனா கூட தன்னோட உசுரை பத்தி கவலைப்படாம என்ன காப்பாத்தினாரு. சரி அதை விடு. நான் அந்த தேடியை எடுத்துட்டு வர சொன்னனே, எடுத்துட்டு வந்துட்டியா? கவலைப்படாத, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கட் பண்ணா ஹீரோதான் காட்டுறாங்க. அப்ப நம்ம அங்கவே வந்து இளவரசி அந்த நட்சத்திர கதவு திறந்ததெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அந்த ஜினி இளவரசர் எப்பவுமே கொஞ்சம் உஷாரான ஆளுதான். அவன் சும்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டான். அதனால ஷேஷாவோட உண்மையான அடையாளம் என்னன்னு நம்ம விசாரிச்சு பார்க்கலாமா? ஏன்னா அவதான் உங்களோட மனைவியா வர போறா. டேய், நான் அவளை முதல்ல பார்க்கும்போது அவ எனக்கு ஷேஷாவதான் அறிமுகமானா. இந்த நட்சத்திர கதவு அந்த ஆத்மா கித்மானு எனக்கு எதுவும் வேணாம். அவ ஷேஷாவோ இல்ல வேற யாரோ எதுவா வேணா இருக்கட்டும், நான் அவகிட்ட என்னோட மனசை பறி கொடுத்துட்டேன். நானும் அவகிட்ட கேட்டேன். அவளுக்கு அந்த உண்மையை சொல்ல விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது நாம எதுக்குடா அதை தோண்டி எடுக்கணும், விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல கட் பண்ணா நம்ம ஜின்ன காட்டுறாங்க. அவனுக்கு இன்னும் நம்ம தலைவி மேல இருந்து அந்த டவுட்டும் போகல. உடனே என்ன பண்றான், நம்ம தலைவியோட தங்கச்சி இருக்கால அவளை போய் விசாரிக்கிறான். நல்லா யோசிச்சு சொல்லு, உன் அக்காவுக்கும் அந்த ஷேஷாவுக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கா? அவ நார்த் வெஸ்ட்ல இருந்தப்ப ஏதோ லெட்டர்லாம் உன் அக்காவுக்கு போட்டுதா உளறிக்கிட்டு இருக்கா. சொல்லு, அந்த ஷேஷாவும் உன் அக்காவும் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, என்னோட அக்கா என்னைக்குமே என்ன தங்கச்சியா பார்த்ததே இல்ல, என்னை எப்பவுமே அவாய்ட் தான் பண்ணுவா. அதனால எனக்கு அவங்கள பத்தி பெருசா எதுவும் தெரியாது. அதோட நான் இந்த மாதிரி எந்த லெட்டரும் பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப அங்க அவனோட தம்பி இருக்காள, அதான் நம்ம லீ, அவன் அங்க வரான். அண்ணா உனக்கு என்னாச்சு? ஷேஷாவை போய் எப்படி உன் மனைவியோட கம்பேர் பண்ணுவ? நீ நிஜமா ஷேஷா தான் உன்னோட மனைவின்னு நினைக்கிறியா? தயவு செஞ்சுனா இதை நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி லீ சொல்ல, உடனே அவனோட அண்ணன் வந்து ஒரு கத்தியை கொடுத்து, நான் நிப்பாட்டணுமா? நான் இதை நிறுத்தணும்னா ஒரே வழி, நான் சாகணும். இந்த கத்தியை வச்சு என்ன கொன்னுரு, அப்பதான் நான் இதை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி லீ கிட்ட அந்த கத்தியை கொடுத்து அவனை கொல்ல சொல்லி மிரட்டுறான். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஆனா எதுக்கு இப்படி பண்ற? அண்ணி இறந்து போனதுல இருந்தே நீ சோகத்துல இருக்க நினைச்சா, ஆனா நீ என்னன்னா இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஆமாண்டா, எனக்கு பைத்தியம் தான். என்னோட உயிரை விட அதிகமா நான் அவளை காதலிச்சேன். என்னை விட்டு போயிட்டா. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே என்ன இந்த உண்மையை ஏத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க. காதல் வந்தா ஒருத்த வேஸ்டா போயிடுவாடு சொல்றாங்க. ஒரு உண்மையான ஆம்பளைக்கு பொம்பளை முக்கியம் இல்லைன்னு ஈஸியா பேசிட்டு போறாங்க. ஆனா ஒருத்தனாச்சும் என் மனசுல இருக்கிற வழியை புரிஞ்சுக்கிட்டாங்களா? எனக்கு உன் வழி புரியுதுனா. ஆனா இப்படி பாக்குற அந்த இளவரசி இருக்காங்களே, அவங்க ஒண்ணும் நம்ம அண்ணி கிடையாது. நீ அவங்களோட ஞாபகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் தம்பியா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், பிளீஸ் தயவு செஞ்சு இதோட இந்த விஷயத்தை விட்டுருனா. நான் எந்த காரணத்துக்கும் அவளை கைவிட மாட்டேன். ஒரு தடவை அவளை விட்டப்பவே நான் உடஞ்சு போயிட்டேன். இந்த தடவை நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த வீட்டுல தானே கூ ஃபேமிலியோட அந்த பொண்ணு இருக்கா. உடனே கதவை மூடிட்டு அவங்க ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. ஹீரோ, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த பிஸியான மார்க்கெட்டுக்கு நடுவுல இப்படி ஒரு ரகசியமான இடம் இருக்குன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ஒரு அழகான பொண்ணை ஒரு தங்க கூண்டல்ல அடைச்சு வைக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான இடம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கூ ஃபேமிலியோட அந்த பொண்ணு அங்க இருக்கிற மாதிரி பேசுறான். இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. மறுபடியும் ஹீரோ கண்டினியூ பண்றான். ஒரு துரோகியோட வாரிசு திருட்டுத்தனமா ஒழிச்சு வச்சிருக்கே, உனக்கு தைரியம் அதிகம் தான். நம்ம அப்பா உன பெரிய ஆளா நினைக்கிறாரு. அதோட அரசவையில இருக்கிற மந்திரிகளா நீதான் அடுத்த ராஜாவா ஆகணும்னு பேசிக்கிறாங்க. ஆனா ஒருவேளை அந்த பொண்ணு உயிரோட இருக்கிற விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உன காலி பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, உடனே ஜின்னு வந்து, ஓ அப்ப நீ என்ன காலி பண்ணலான்னு பாக்குறியா? அச்சோ, என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? நான் உன காலி பண்ணணும்னா நினைக்கல, ஆனா உன வார்ன் பண்றேன். ஷேஷாவோட விஷயத்துல தலையிட மாட்டேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர், அதான் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அவன் போன பிறகு அவனோட தம்பி இருக்கால, அதான் நம்ம லீ, அவன் கேக்குறான், அவனுக்கு எப்படின்னா ஷின்ஷி இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஆனா இதனாலதான் அந்த லீசனோட உண்மையான முகத்தை பார்க்க முடிஞ்சது. இதுவும் நல்ல விஷயம் தான். அப்படின்னா லீசன் இவ்வளவு நாளா நடிச்சானா? அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்களே, அது எல்லாமே நடிப்பா? இல்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உண்மைதான். ஆனா கோர்ட்ல அவனுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். வெளியில இருந்து பார்க்கும்போது யாரோட உதவி இல்லாத மாதிரி இருக்கான். ஆனா பின்னாடி இருந்து பெரிய நெட்வொர்க்கே வச்சிருக்கான். அதோட நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான். நான் இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்ல, அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? அதுக்கு ஜின்னு சொல்றா, அவ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், அவனுக்கு சப்போர்ட்டா எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும், ஆனா என்ன அவனால ஒன்னும் பண்ண முடியாது. கட் பண்ணா அரசவையை காட்டுறாங்க. நம்ம ஜின்னு இருக்கால, அவன் அரசர்கிட்ட வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதாவது கூ ஃபேமிலியை சேர்ந்த அந்த பொண்ணை அவன் காப்பாத்தனால அந்த விஷயத்த சொல்லிடுறான். அதாவது ஹீரோ சொல்றதுக்கு முன்னாடி இவனே வந்து சொல்லிடுறான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குற்றவாளியோட வாரிசு நான் காப்பாத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற
மாதிரி ஜின்னு சொல்ல அதுக்கு ராஜா வந்து இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப வந்து எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்க, இல்லப்பா இப்ப இவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, அவளை நான் வாழ்நாள் முழுக்க மறைச்சு வச்சிருக்க முடியாதுல, அப்படி வச்சா என் இறந்து போன பொண்டாட்டியோட தங்கச்சிய நான் நல்லா பாத்துக்கலன்னு என்ன மன்னிக்க மாட்டான், அதனால என்ன தண்டனை இருந்தாலும் பரவாயில்ல, அதனாலதான் நான் அவளை உங்க முன்னாடி கூப்பிட்டு வந்தேன். டேய் உன் பொண்டாட்டி மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க, இன்னும் உன்னால அவளை மறக்க முடியலன்னு எனக்கு தெரியுது, என்ன இருந்தாலும் நீ தைரியமா கூ ஃபேமிலியோட அந்த ரெண்டாவது பொண்ணை காப்பாத்திருக்க, சோ அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ராஜா சொல்ல நம்ம குஷியும் உடனே நன்றி சொல்றா. ஆனா இவன் பதறி போய், இல்லப்பா என் பொண்டாட்டியோட தங்கச்சி அவளை நான் என் சொந்த தங்கச்சி மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதோட என் மனைவி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னா முடியாதுப்பா, சரி நான் உன கட்டாயப்படுத்தல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு ராஜா சொல்ல உடனே ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப வெளியே வந்த உடனே நம்ம குஷி வந்து ஜினி கிட்ட, மாமா நீங்க ரெண்டாவது தடவையா என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஜின்னு வந்து என் அப்பா தான் உன்னை மன்னிச்சு விட்டாரு, அது மட்டும் இல்லாம நான் இதை உனக்காக பண்ணல, அதனால எனக்கு உன்கிட்ட இருந்து எந்த நன்றி கடனும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா அவ விடமாட்றா. சின்ன வயசுல இருந்தே எனக்கு யாருமே இல்ல, என் குடும்பம் அழிஞ்சப்ப கூட நீங்க தான் வந்து என்ன காப்பாத்தினீங்க, உங்களுக்கு ஓகேனா என் அக்காவுக்கு பதிலா நான் உங்களுக்கு சேவை பண்ண ரெடியா இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல ஜின்னுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என்னோட மனைவியோட தங்கச்சிங்கிறதுனாலதான் உன்னை பாத்துக்கிட்டேன், மத்தபடி இந்த உலகத்துல என் மனைவிக்கு பதிலா வேற யாரையும் என்னால நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். என்ன மாமா என் அக்காவை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டீங்களா, அப்ப அந்த இளவரசி சேஷா மட்டும் எப்படி நினைச்சீங்க அப்படின்னு அவ பயங்கரமா கோவப்படுறா. சோ நம்ம தலைவிக்கு இன்னொரு வில்லி உருவாயிட்டா. கட் பண்ணா நம்ம தலைவனையும் நம்ம தலைவியையும் காட்ட, அப்ப நம்ம தலைவி நம்ம தலைவனை பார்த்து உங்க கண்ணு இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படியே தான் இருக்கு, எந்த முன்னேற்றமும் இல்ல, ஆனா அந்த எரிச்சலோட வலி மட்டும் குறைஞ்சிருக்கு. அப்ப தலைவன் நைஸா நம்ம தலைவியை செக் பண்றான். அதாவது கூ ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு உயிரோட இருக்கால, அவ நம்ம தலைவியோட தங்கச்சி இல்ல, சோ அதனால அவ உயிரோட இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு காலையில ஜின்னு இருக்கால, அவ அப்பாவை போய் பார்த்தான், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து அந்த கிங்கியோட தங்கச்சிய அவன் காப்பாத்திருக்கான். நிஜமாவா? ஆமா. அதோட அப்பா கிட்ட போய் அவன் பண்ண தப்பையும் ஒத்துக்கிட்டான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா அப்பா அவன் மேல கோவப்படல, அதோட அந்த பொண்ணோட குடும்ப சொத்தையும் அந்த பொண்ணுக்கு ஒப்படைச்சிட்டாரு, அதோட அவளுக்கு ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்து அவளை கூ ஃபேமிலியோட இளவரசி ஆக்கிட்டாரு. ஆமா நீ ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம தலைவி, இல்ல இந்த பெரிய குடும்பத்துல பிறக்கிற பொண்ணுங்களோட நிலைமையை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரே ராத்திரில அவங்க தெருவுக்கு வந்துடுறாங்க, அதே மாதிரி ஒரே ராத்திரில அவங்க பணக்காரங்களாவும் ஆயிடுறாங்க, ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கைய அவளோட கைக்குள்ள வச்சுக்கலனா அவ தண்ணி மேல மிதக்கிற பாசி மாதிரி தான் அலைஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்ல, நீ சொல்றதும் உண்மைதான், ஆனா தங்கச்சியை விட அவ அக்கா தான் ரொம்ப திறமசாலி, அதோட மோசமான பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அவளை ஜின்னு வந்து என் அப்பாவோட பவர் யூஸ் பண்ணி தான் போஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனாலதான் என்னவோ அவளுக்கு ஜின்ன பிடிக்காம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, கட் பண்ணா அந்த வியாபாரியை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பூ வந்து ஒரு ரேரான கத்தியை காட்டி, இந்த கத்தி ரொம்ப ரேரானது, இதோட விலை பல லட்சம் கோடி இருக்கும், அதோட நான் இதை உங்களுக்கு பரிசா தரேன், ஆனா நீங்க என் கூட சரக்கு சாப்பிடணும், யாரு சரக்கு போட்டியில என்ன தோக்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கத்தியை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வியாபாரிய எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு பாக்குறா. ஆனா பிளான் புஷ் ஆயிடுது, ஏன்னா இவ ஓவரா குடிச்சு மட்டையாயிடுறா. இப்ப இவ மட்டையானது தெரிஞ்சதும் நம்ம கமிஷனர் வந்து அவளை அங்க இருந்து கூப்பிட்டு போக, கட் பண்ண இப்ப அவ கமிஷனர் வீட்டுல தான் ரொம்ப போதையில இருக்கா, அவ தெரியாம அவ நம்ம கமிஷனரை கிஸ் பண்ணிடுறா. ஐயோ பாவங்க நம்ம கமிஷனர், அது பொண்ணுன்னு தெரியாம ஒரு பையன் கிட்ட கிஸ் வாங்கிட்டாரு, அதை நினைச்சு கமிஷனர் அங்க இருந்து ஓடி போக, ஆனா கமிஷனருக்கு தெரியாதுல நம்ம பூ வந்து ஒரு பொண்ணுன்னு. கட் பண்ண இதே நேரத்துல நம்ம பூ வந்து அந்த காட்டு தண்ணியை கொண்டு வந்து நம்ம தலைவி கிட்ட கொடுத்துருப்பா. உடனே அந்த காட்டு தண்ணியை நம்ம டாக்டர் கிட்ட கொடுத்து அதை வச்சு நம்ம ஹீரோவோட கண்ணை சரி பண்ண சொல்றா. அவரு அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு ஒரு மருந்து ரெடி பண்ணி தலைவனோட கண்ணை சரி பண்ண பாக்குறாரு. இளவரசி கேள்விப்பட்டது உண்மையா? சேஷா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு தான் உங்க மேல ஃபீலிங்ஸே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, முதல்ல நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அவளுக்கு என்னோட காதலை புரிய வைக்கிறேன். கட் பண்ணா தலைவி வெளியே வர, அப்ப நம்ம தலைவியை கொல்ல பார்த்தால அந்த லேடி வரா. உடனே தலைவி அவகிட்ட போய், என்னடி என்ன கொல்ல பார்த்ததுக்காக அரசர் உனக்கு 100 கசையடி தந்தாரா, என்னடி கொழுப்பா உன் வேலையை பார்த்துட்டு போடி, இவ்வளவு பட்டும் திருந்தல அப்படின்னு சொல்ல, ஹேய் எவ்வளவு தைரியம் தான் எங்க இளவரசிக்கிட்டே குரல வசதி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலைக்காரி எகிரிட்டு வர, உடனே நம்ம மோயு பலார்னு ஒண்ணு விடுறா. உடனே அந்த இளவரசி நம்ம ஹீரோனி அடிக்க வர, அப்ப மோயு இருக்கால அவளை கல்லால் அடிக்க, உடனே இளவரசி கீழே விழுந்து மூக்க உடைச்சுக்கிறா. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த முன்விரோதமும் இல்ல, அப்புறம் எதுக்கடி வேணும்னே என்ன மலை உச்சில இருந்து தள்ளிவிட்ட அப்படின்னு ஹீரோனி கேட்க, உடனே இளவரசி முட்டு சந்தில மாட்டின திருட மாதிரி முழிக்கிறா.
நிக்கிறா. நான் ஒன்னும் உன்னை தள்ளி விடல, சும்மா தெரியாம தான் இழிச்சேன். ஆனா உன்னை யாரு பழத்தா காண்ட போக சொன்னா அதோட இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசி சொல்ல, செஞ்ச தப்ப ஒத்துக்கிற தைரியம் கூட இல்லாத ஒரு கோலனி. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொரு முறை என் வழியில வந்த மூக்க உடைக்கிறதோட நிப்பாட்ட மாட்டேன், மூஞ்சையும் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம தலைவிக்கு தெரிஞ்சு போயிடுது. அந்த இளவரசி இருக்கால, அவ வெறும் வாய்ஸ் சவடால் மட்டும் தான். சோ அவ வந்து நம்ம தலைவியை கொல்ல பார்க்கல, இத வேற யாரோ பண்ணிருக்காங்கன்னு நம்ம தலைவிக்கு டவுட் வருது. அதே நேரத்துல கல்யாணியோட ரூம்ல இருந்து நம்ம ஆங்குவே ஒரு வெண்கல பெட்டியை எடுத்துட்டு வந்து கொடுக்கறான் நம்ம ஹீரோ கிட்ட. உடனே ஹீரோ அதை சேஷா கிட்ட கொடுக்க சொல்றான். நம்ம சேஷாவும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து நம்ம சாங்கியும் இருக்காங்களே அவனோட அம்மாவோட நகைன்னு தெரிய வருது. உடனே அவங்கள போய் பார்த்து அந்த நகை அவங்களோட தான் கேட்க, ஆனா அவங்க அது அவங்களோடது இல்லன்னு பச்சையா போய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இப்ப அவங்க அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. உடனே அப்ப பக்கத்துல அவங்களோட பூனை இருக்கு. அவங்களும் அவங்களோட பூனைய கொஞ்சலான்னு போகும்போது அந்த பூனை திடீர்னு அவங்களை கடிச்சிடுது. வழக்கமா அந்த பூனை அப்படி பண்ணாது, ஆனா திடீர்னு அந்த பூனை அவங்களை அட்டாக் பண்ணிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க வீட்டுக்குள்ள வந்ததும் ஒரு தைலத்தை தடவுவாங்க. அந்த தைலத்தை கையில அப்ளை பண்ணதால தான் அந்த பூனை அவங்களை அட்டாக் பண்ணிருக்கு. கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாங்க.